பிடிசி அண்டு எத்திரியம் அடுத்த ஒரு பெரிய மூவ் காத்துட்ருக்கு. அது எங்க வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலான ட்ரேடர் வந்து இன்னும் பிரைஸ மட்டும் பார்த்துட்ருக்காங்க. ஆனா, நான் இந்த வீடியோல ஒரு பெரிய லிக்விடேஷன் பாயிண்ட்டு அண்டு பவுன்ஸ் பேக் ஸ்ட்ரக்சரு எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது வாய்ப்பு இருக்கு. ஸோ புல் பேக் வந்து எங்கெல்லாம் வரும், அதுக்கப்புறம் வந்து பவுன்ஸ் பேக் எது வரையும் டார்கெட் போகும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா, அடுத்த ஒரு பெரிய மூவ் புடிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிடிசி சார்ட் வச்சிருக்கேன். பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 62,200 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேம் அண்ட் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பேஸ்டா ஸ்டெப் பை ஸ்டெப் லிக்விடேஷன் ஜோன வச்சு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து 62,200 இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஓகே. ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். சரி. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோக்கல் ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த கர்சர் வச்சு நான் மூவ் பண்றேன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட்ட தான் ரிஜெக்ட் பண்ணி 2 நாள் கேண்டில் வந்து ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோல சொன்னது தான். இதுல வந்து பிரைஸ் வந்து புல்லிஷா இருக்கு. ஆனா புல் பேக் வரலாம், வராமலும் போகலாம்னு சொன்னேன். பட் புல் பேக் வந்துருச்சு. ஓகே. இது வந்து புல் பேக் வந்தாலும் பிரைஸ் வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. இத வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த வீடியோல லா அது பாயிண்ட் கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி இங்கே 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, லிக்விடேஷன் ஜோன்னு ஒண்ணு இருக்குதுல்ல. ஸோ அந்த ஜோன் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, பவுன்ஸ் பேக்ல, புல் பேக்ல வந்து லாஸ்ட் லிக்விடேஷன் ஜோன் வந்து இந்த ஏரியால தான் இருக்குங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட் லிக்விடேஷன் ஜோன் வந்து இந்த ஏரியா. எந்த ஏரியா வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த ஏரியா தான். அதாவது 60,000ல இருந்து 61,000 இதுக்குள்ள தான் வந்து பிடிசியோட லாஸ்ட் லிக்விடேஷன் ஜோன் இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இதுவரையும் கூட வரலாம். எதுவரையும்னா 59,500 மேக்ஸிமம் ரொம்ப இழுத்து கொண்டு போனான்னா, இந்த 59,500 வரையும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடேஷன் ஜோன் வந்ததுக்கப்புறம் பிரைஸ் திரும்புறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்துட்டுனா, நெக்ஸ்ட் திரும்புறதுக்கு ஒரு சிக்னல் குடுக்கும். அந்த மாரி குடுத்தா நான் கண்டிப்பா அந்த பிரீமியம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் வரும்பொழுது நான் வந்து பிரீமியம் குரூப்ல சொல்லுவேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் லிக்விடேஷன் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. மில்லியன் கணக்குல மேஜர் லிக்விடேஷன் ஜோன் வந்து இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெக்னிக்கலும் வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ ரிவர்சலுக்கு. ஓகேவா? ஸோ எப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்போ இந்த பக்கம் சைடு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து, இதுக்கப்புறம் லிக்விடேஷன் எடுத்துட்டு, பிரைஸ் வந்து அப்படியே உடைச்சிட்டு அப்படியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 4 ஹவர் லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் கேண்டில் 2 கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த 2 கேண்டில் என்ன ஆச்சுன்னா, ப்ரீவியஸோட லிக்விடேஷன் பாயிண்ட் ஒரு விக் வச்சு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுல, அதுக்கு கீழ லிக்விடேஷன் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் பிரைஸ் வரல. பட் இந்த தடவ வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் பிரைஸ் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி போகும் அப்படின்னா, இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நான் ஒரு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடம் வரையும் வந்துட்டு ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து அந்த 59,500 சொன்னேன்ல, மேக்ஸிமம் இது வரையும் வரலாங்க. ஓகே. இது வரையும் வந்துட்டு அப்புறம் வந்து பிரைஸ் வந்து நான் சொன்ன அந்த 67 வரையும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மூவ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த மூவ்ல நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அது வந்து கண்டிப்பா நான் எக்ஸாக்ட்டா என்ட்ரி இப்போ நான் இந்த 59,500 இங்க வந்துட்டு இப்படி திரும்பும்னா நான் சொல்லல. இங்க வந்துட்டு திரும்புச்சுன்னா நான் எடுப்பேன். பட் அங்க வந்து திரும்பாம இங்கேயே திரும்புச்சுன்னா கூட நான் எடுப்பேன். ஸோ அது வந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த சிக்னல் காமிக்கும்.
சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து எக்ஸாக்ட்டா திரும்பணும் இப்போ சொல்ல முடியாது. வந்ததுக்கப்புறம் நான் சொல்றேன். பிரீமியம் குரூப்ல நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 67 வரையும் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த புல் பேக் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ எத்திரியோமோட அடுத்த லிக்விடேஷன் பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பிடிசி வந்து நெறைய பேர் கேட்குறாங்க. பிடிசி 15,000 வந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ. பட் இப்போ வந்து புல்லிஷ் சொல்றீங்க. ஆமா. 15,000 போறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் ஸ்டில் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பட் இதுக்கு முன்னாடி இந்த பிடிசி பிரைஸ் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் தான் நான் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? இது வந்து புல் ரன்க்கான ஸ்டார்ட்டிங் ரிவர்சல் கிடையாது. என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் நான் சொல்றேன். இது வந்து பவுன்ஸ் பேக். அடுத்த டார்கெட் 67 வரையும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா அதுக்கு மேல 68, 69 வரையும் போறதுக்கு வாய்ப்பு. ஸோ அங்க இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரிவர்சல்ல தான் நம்ம வந்து அந்த 15K போகுமா இல்ல உடைச்சிட்டு மேல போகுமா அப்படின்றது நம்ம அப்பதான் பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து 15K போறதுக்கு ஸ்டில் பாசிபிலிட்டி இருக்கு மார்க்கெட்டுக்கு. பட் இங்க வந்து பவுன்ஸ் பேக் மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் எல்லா வீடியோலையும் இதை சொல்லிட்டு தான் வரேன். ஓகே நெக்ஸ்ட் எத்திரியும் பார்க்கலாம். எத்திரியும் பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு லிக்விடேஷன் பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேண்டாம் 4 ஹவரில் பார்த்துக்கலாம். 4 ஹவரில் பார்த்ததுக்கப்புறம் ஒன் டேல பார்க்கலாம். இப்போ 4 ஹவரில் நம்ம லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து 1700 கீழே இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லிக்விடேஷன் பாயிண்ட் 1700 கீழே. நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் பாயிண்ட் வந்து 1600க்கு கீழே. ஸோ இந்த 2 லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட்டு எத்திரியம் எனக்கு தெரிஞ்சு இந்த 1600 ரொம்ப லோவில் போகுது. அதாவது பிடிசி இங்கே நான் சொன்ன அந்த மேக்ஸிமம் இழுத்துன்னு கொண்டு போனால் அந்த 59,500 வரையும் பிடிசி போகலாம் அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த மாதிரி பிடிசி போச்சுன்னா எத்திரியம் வந்து இந்த 1600க்கு கீழே போகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் பாயிண்ட் எத்திரியமுக்கு இருக்குது, பிடிசிக்கு இருக்குது. சாரி எத்திரியமுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. 1600ல் ஒன்று ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. 1700 கீழே ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த இதுவரையும் வச்சுங்க டார்கெட் 1600 வரையும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து அப்படியே வரும்னு நான் சொல்ல வரல. பட்டு இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் வந்து சரியாக கிடைக்கல. பேரிஸ்டாக் அதாவது புல் பேக்குக்கு. ஓகேவா? ஸோ உங்களுடைய ரிஸ்க்கு வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க. எத்திரியும் வந்து மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்றது ஒரு கற்பனையில் ஒரு ட்ரா வரைகிறேன். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இந்த மூவ் இருக்குது. ஏன்னா லிக்விடேஷன் மைண்ட் எப்படி சைடு வேல மார்க்கெட் கொண்டு போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கொண்டு போவான். மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க் வந்துட்டு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் பட்டு மறுபடியும் வந்து உடச்சிட்டு இது வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே அப்பு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பவுன்ஸ் பேக்கோட ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் லிக்விடேஷன் ஜோன். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் லிக்விடேஷன் ஜோன் எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல லிக்விடேஷன் எத்திரியமோட லிக்விடேஷன் வந்து இங்கே இருக்குது. 2400 கிட்ட லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் பாயிண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடேஷன் பாயிண்ட்டு இங்கே இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கு. 1800க்கு மேலே அதாவது 1900 அந்த ரீஜனில் லிக்விடேஷன் பாயிண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சப்போர்ட். ஓகேவா? சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எத்திரியமோட சப்போர்ட் இங்கே இருக்கும்போது சப்போர்ட் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறும். ஸோ இங்கே இருக்கும்போது நான் ப்ரைஸ் கர்சர் வச்சுருங்க பாருங்கள். அந்த ஏரியாவில் சப்போர்ட் வந்து 1800. ஸோ அந்த சப்போர்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கு, அந்த சப்போர்ட்டை தான் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி டபுள் டைம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே இடத்துல என்ன பண்ணியிருக்கு, கீழேயும் டபுள் பாட்டம் மேலேயும் டபுள் டாப் அந்த மாதிரி ஃபார்மேஷனில் எத்திரியம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே ப்ரைஸ் வந்து மேலே போகும். இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு எத்திரியமுக்கு. அதே மாதிரி இங்கே பிடிசிக்கும் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரது எல்லாமே புல் பேக் தான். என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் நான் சொல்கிறேன். இப்போ வரது எல்லாமே புல் பேக் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 67,000 பிடிசி போனதுக்கப்புறம் எத்திரியம் வந்து இதுக்கு மேலே உடச்சி மேலே போயிடுவான். அதாவது 1800 இருக்குல்ல, இதுக்கு மேலே எத்திரியம் போவான். பட் அதுக்கு மேலே போனாலும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கிற வரையும் ப்ரைஸ் வந்து புல்லிஷ் தான். அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் உடைப்பான். ஓகேவா? ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் வந்து உடைப்பான். அதனால் 2000க்கு மேலே போகிறதுக்கு எத்திரியம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இழுத்து கொண்டு போனால் எத்திரியம் வந்து 2400 வரையும் என்னுடைய டார்கெட் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஓகேவா? மேக்ஸிமம் இழுத்து கொண்டு போனால். ஆனால் இது போகுமான்னு கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் 2000க்கு மேலே போகிறதுக்கு எத்திரியம் அதிகமான பாசிபிலிட்டி. 2000க்கு மேலே போகிறதுக்கு ஆஃப்டர் இந்த புல் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் 2000க்கு மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் வந்து ப்ரீமியம் குரூப்பில் நான் சொல்லுவேன்.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன்னா, நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் ஜோனு அண்டு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர், பவுன்ஸ் பேக் ஸ்ட்ரக்சரு, ஸோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டது எல்லாமே என்னுடைய ஓன் எஜுகேஷனில் வந்த நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.